தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது. இந்த முடிவுகளை அறிந்து கொள்ள கட்சிகள் மட்டுமல்ல, வாக்களித்த வாக்காளர்களும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் கலக்கத்தில் இருக்கிறார்கள், யார் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள், என்ன விதமான தாக்கத்தை இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்பது பற்றிய பதிவு இது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று 4ஆம் தேதி, அதாவது மே 4ஆம் தேதி நாளை தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றது. அதாவது யார் அரியணை ஏறப்போகிறார்கள், அதிகாரம் யாருக்கு என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கின்ற நாளாக நாளை அமைய இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் எல்லோருமே இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்த பிறகு விவாதங்கள் பெரிய அளவில் நடைபெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னங்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டிங்களா, இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இந்த வரப்போகுது, அதற்குள்ளே ஏன் இவ்வளவு விவாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பவர் விஜய் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அது ஒரு காரணமாக என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு முதன்மை காரணம் தான். அதை தாண்டி ஏன் இது இவ்வளவு பெரிய அளவில் தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டிஜிட்டல் மீடியாவினுடைய அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல, அந்த ஊடகத்தினுடைய வீச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத முந்தைய தேர்தல்களில் இருந்ததை காட்டிலும் இப்போ அடைந்திருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் புரட்சியில், அந்த பரிணாமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த விவாதங்கள் பெரிய அளவில் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த இடம் அந்த இடம் இல்லை, யார் பார்த்தாலும் இந்த அரசியல் செய்தியை அல்லது எது பேசு பொருளாக இருக்கோ அந்த செய்தியை பார்த்தே ஆக வேண்டிய அல்லது கருத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு கூட ஒரு ஆளாகக்கூடாது. அதில் ரொம்ப ஆர்வம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு போகலாமோ, அதை பற்றி ஆழமான ஒரு புரிதல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இருந்தாலும் கூட ஒரு அதனை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த டிஜிட்டல் உலகம் இருக்கிறது. அதனால் நமது பெரிய அளவில் தெரியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. நாம் அரசியலாக பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் விஜய் என்பவர் ஆட்ட நாயகனாக இருக்கிறாரா அல்லது ஆட்டத்தினுடைய போக்கை மாற்றுபவராக இருக்க போகிறாரா என்ற கேள்வி ரொம்ப பிரதானமான முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆட்டத்தின் போக்கை மாற்றுபவர்னா யார், ஆட்ட நாயகன்னா யார்? நமக்கு தெரியும், ஆட்ட நாயகன் என்பவர் அந்த களத்தில் தன்னுடைய அணியை வெற்றி பெற செய்பவர். தன்னுடைய அணி எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது ஃபார்மில் இருக்கலாம், ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் விளையாடலாம், பல பேர் விளையாடாமல் போகலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒருவர் என்பது அணி தலைவர் அல்லது ஆட்ட நாயகனாக வர இருப்பவர், அந்த விருதை பெற இருப்பவர் என்னவா இருக்குன்னா, அதை மாற்றி அமைத்து தன்னுடைய அணியை முழுமையாக வெற்றி பெற செய்யணும். அப்போ தான் அவர் ஆட்ட நாயகன் அப்படின்னு அவர் அழைக்கப்படுவார். அதே மாதிரி ஆட்ட நாயகனாக திரு விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத முடிவு சொல்லும். அப்போது ஆட்டத்தின் போக்கை மாற்றுபவராக வாய்ப்பு இருக்கா விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டத்தின் போக்கை மாற்றுபவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கடுமையான ஒரு போட்டி நடக்கு. அந்த போட்டிக்குள்ளே இவர் தான் வெற்றி பெறுவார் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லது இவர் 2ஆம் இடத்தை பெறுவார் என்று இன்னொருவர் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, இல்லை இவர் இதற்குள்ளே இன்னொருவர் வந்துவிடக்கூடும், இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது, அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த ஆர்டரை வேறு மாதிரி திசை திருப்பி மாற்றி அமைத்து ஒரு எதிர்பாராத ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஆட்டத்தின் போக்கை மாற்றியவர் அப்படின்னு நம்ம முழுமையான வெற்றியை தந்தால்தான் அவர் ஆட்டநாயகன். அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்கின்ற பொழுது, இப்போ ஒன்றாவது ஒருத்தர் வருவார் நினைக்கிறவர் 2ஆவதாகவும், 2ஆவதாக வருவர் 1ஆவதாகவும், இவர் வரவே மாட்டேன் என்று சொல்லுவர் அதிசயமான ஒரு இடத்துக்குள்ளேயோ அல்லது மதிக்கத்தக்க ஒரு விஷயத்தையோ பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணமாக ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆட்டத்தின் போக்கை மாற்றி இருக்கிறார். அதில் அவருடைய என்ட்ரினால், அவர் பண்ண சில வேலைகள்னால, அவர் செல்ல சில செயல்களால், அவர் பண்ண சில ஆக்டிவிட்டீஸ்னால, சில மாறுதல்களால் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலில் அவர் ஆட்டத்தின் போக்கை மாற்றப் போகிறாரா அல்லது ஆட்ட நாயகனாக
அவர் அந்த அந்த விருதை, அந்த தகுதியை, அந்த தலைமைத்துவத்தை அவர் பெறப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இப்போ வரைக்கும். ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய பிரச்சாரத்திலெல்லாம் பேசுகின்ற பொழுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டை இப்போ வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக பணம் இருக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்லாம் வந்து அவர் சொல்கிறார். எனவே அவர்கள் அந்த கான்ஃபிடென்ட்னு சொல்கிறோம்ல, நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நம்பிக்கைங்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டாக அது ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கிறது வேறு, நம்ம தவிர யாரும் முடியாதுங்க, நம்ம தான் இனிமேல் பார்த்துருவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ அது கான்ஃபிடென்ட்டா ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை கிடைக்கக்கூடிய நாளாக அது அமைகிறது. எனவே இந்த விஷயந்தான். அப்போது இவங்க தரப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. கரூர் சம்பவம் நடந்திருக்குது, பிரச்சாரத்தில் முழுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை, தொண்டர்கள்ட்ட ஒரு ஒழுங்கற்ற தன்மை இருந்துச்சு, இந்த விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் கூட டிவிக்கே பொறுத்தளவில் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஸோ அப்போ மற்ற தரப்பில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அதையும் நம்ம சொல்லணும். இப்போ நாம் தமிழர் கட்சி அவர்களை எடுக்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே திரு சீமானவர் தேர்தல் முடிந்த பிறகே கூட ஒவ்வொரு முறையும் தான் ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு வர முறை யாராவது வந்து அதற்கு ஒரு அணை போடுற மாதிரி தடுக்கிற மாதிரியான ஒரு செயல் ஏற்படுது. இந்த முறை அதை விஜய் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாகவே அவர் காமிக்கிறார். இன்னொன்று, இப்போது எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாகட்டும் அல்லது முந்தைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாகட்டும், எதுலேயுமே வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற போகிறது அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லை. எனவே அது அவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தங்கள் கணக்கை இந்த முறை தொடங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக களத்தில் பணியாற்றினார்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதோ தனித்து போட்டியிடுறோம், ஆனால் குறிப்பிட்ட சதவீதம் பெறுதோம் அப்படிங்கிறதாண்டி இந்த முறை தங்களுடைய கணக்கை இங்கே தொடங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது அந்த வந்து 0 அப்படிங்கிற இருக்கக்கூடாது, நம்ம என்ட்ரி கொடுக்கணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்பை தவிர மிக பெரிய எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சியிடம் இல்லைங்கிறது நம்முடைய பார்வை. சரி, அப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருடைய பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட அந்த பிரச்சாரங்களில் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உரைகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதாகட்டும் அல்லது அந்த மக்கள் சந்திப்பில் அவர் பேசிய விஷயங்களாகட்டும் ஒவ்வொன்றுமே வந்து தாங்கள் மீண்டும் வந்துவிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப உறுதியோடு இருந்ததை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க எப்படி அதை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் சொன்னால், தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் அவருடைய கட்சி தலைவியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள், பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகும் கூட ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் அந்த கூட்டணியால் 75 இடங்களை பெற முடிந்தது. வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்பது 2-3% அடிப்படையில் தான் இருந்தது. எனவே நாம் இன்னும் கடுமையாக உழைத்தால் இந்த தேர்தலில் ஜெயித்து விட முடியும். ஏன்னா இப்போது இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு அந்த ஆட்சிக்கு எதிரான எப்போதுமே ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை நாம் அறுவடை செய்கின்ற பொழுது நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் அவர்கள் வேலை செய்தார்கள் இந்த தேர்தலில் அப்படின்னு தான் பார்க்கணும். எனவே அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே கவலையை ஏற்படுத்திய ஒன்றாக இருந்தது விஜயனுடைய அந்த வரவு தான். அவர் எப்படியாவது தங்கள் அணிக்குள்ளே வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள், அது நடக்கலை. அதனால் அவர் ஒரு பாதிப்பை நாம் முன்னாடி முதல்ல பேசுகிறோம்ல, அந்த பாதிப்பு தங்களுக்கும் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னா இருக்குது அதிமுகவுக்கு. திமுகவை பொறுத்தளவில் நாம் பார்க்கின்ற பொழுது திமுக நம்பிக்கொண்டிருப்பது தாங்கள் செயல்படுத்தியிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் நமக்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரும். அது மகளிர் வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது கல்வித்துறையில் செய்திருக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை அடிப்படையில் இளைஞர்களுக்கு தாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உதவி திட்டங்கள், இந்த எல்லாம் பெண்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குரிமை பெற்ற அந்த இளைஞர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள். இதன் மூலமாக நாம் வந்து ஒரு கணிசமான வாக்கு பெற்றுவிட முடியும். மதச்சார்பற்ற என்ற ஒரு நமக்கான அந்த பார்வையும் மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே தங்களை ஆதரிப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் கூடவே எப்படி அதிமுகவு சொன்னமோ அதே போன்று
அவர்களுக்குள்ளும் ஒரு சின்னதாக ஒரு கவலை இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவருடைய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேசுகின்ற பொழுது, அவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கின்ற பொழுது, அவங்க கூட வெளியில் சும்மா சொன்னாலும் கூட விஜயினுடைய இந்த உள்வரவு அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு பெருத்த சேதாரம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் அவர்கள் இருக்கிறது. எனவே அவர்களும் நாளை இது எப்படி வரும் இந்த ரிசல்ட்டு அப்படிங்கிற ஒரு கவலை திமுகவுக்கு இருக்கிறது. நான் நியாயமான கவலையும் கூட. ஏன்னா மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கிறது இல்லை இதுவரைக்கு திமுக அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சாதனையை திரு ஸ்டாலின் படைப்பார், அதனை முறியடித்து ஒரு புதிய ஒரு வரலாற்றை அவர் படைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொண்டர்கள் இருக்கின்ற பொழுது, இந்த ஒரு விஷயம் திரு விஜய்ங்கிற ஒரு விஷயம் ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்த பிறகு அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. எனவே அவர்களும் ஒரு பதட்டத்தோடு இந்த முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதான். எனவே நாளை வரக்கூடிய தீர்ப்பு, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. இப்போ நாளைய தீர்ப்புங்கிறது மக்கள் சொல்லக்கூடிய, மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமாக அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நமது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மிகப்பெரிய வன்முறைகளுக்கு என்றுமே இடம் இருந்தது கிடையாது. தேர்தல் பொறுத்தளவில் அந்த மாதிரி இருந்தது இல்லை. பெரிய அளவிலான, நான் சொல்வது சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் பெரிய அளவிலான எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் அதை முதிர்ச்சியோடு தான் ஏற்றுக்கொண்டு அடுத்து களத்திற்கு சென்று தங்கள் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே அந்த வரலாற்றையும் நாம் நினைவு கூர்ந்து நாளைய முடிவு யாருக்கு சாதகமாக இருந்தாலும், யாருக்கு என்பது கட்சிகளை பொறுத்தவரை எந்த கட்சிக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அது மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ற அடிப்படையில் அதை வரவேற்க தயாராகும். நன்றி, வணக்கம்.